Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு மஷ்ரூம் ரைஸ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ரைஸ் செய்யறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 4 பல்லு பூண்டு இருக்கும், பெரிய பூண்டு. அதை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இஞ்சிலாம் சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வெங்காயமும் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக மசிஞ்சு வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அதோட ராஸ்மெல் போனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 250 கிராம் மஷ்ரூம் இருக்கும். இதை கட் பண்ணி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் எப்போதும் நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அதை கழுவிடுங்க. ஏன்னா அதில் டஸ்ட்டுலாம் நிறையா இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் வடிகட்டிட்டு இதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய ஒரு வெஜிடேபிள். அதுலேருந்தே தண்ணி விடும் வதங்குறப்போ. அதனால் லைட்டாக ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு இப்போது நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த மஷ்ரூம் தொக்குக்கு இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணலை. நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் சேர்க்காம தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், காரம் இருக்காது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி விடுது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு சேர்க்க மாட்டேன். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கிறப்போ நீங்கள் உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே குக் ஆகட்டும். ஒரு 6 நிமிஷம் பக்கம் விடுங்க. இதை மூடலாம் தேவையில்லை. மஷ்ரூம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏற்கனவே சாதம் வடித்து நான் அதை ஆற வச்சுருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். அதே மாதிரி நான் வீட்டுக்கு செய்கிற நார்மல் அரிசியில் தான் இந்த மஷ்ரூம் ரைஸ் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா வேறு எதனா பாஸ்மதி அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 6 நிமிஷம் கழித்து பாருங்கள், மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தொக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வரட்டும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடாதீங்க. கொஞ்சம் அதில் லைட்டாக இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை நீங்கள் பாஸ்மதி அரிசிலேயோ இல்லை சீரக சம்பா அரிசிலேயோ கூட செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மஷ்ரூம் தொக்கோட நீங்கள் ரொம்ப ட்ரையாக செஞ்சிங்கன்னா அந்த சாதத்தோட மசாலா ஒட்டாது, ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
ஸ்டவ் வந்து நான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான், லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டுறேன். உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா, ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா சாதம் வந்து அந்த தொக்கு வந்து ட்ரை ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்ச மஷ்ரூம் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோ கலர் ரைஸு, எனக்கு லைட்டிங் ப்ராப்ளத்தால் உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட மஷ்ரூம் ரைஸு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் கிட்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. ஏன்னா வந்து இதில் காரம் இருக்காது, பெப்பர் பவுடர் காரமும் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தாவோ இல்லை ஸ்பைஸியாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, எக் ரோஸ்ட்டு அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இந்த மஷ்ரூம் ரைஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.